ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், ஹாப்பி சாட்டர்டே. டைம் 6:30. இன்றைக்கி மார்னிங்லேருந்து விலாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி காலையில் அரவுண்ட் ஒரு 4 o'clock போல் எழுந்திரிச்சு இன்றைக்குள்ள பிளாக் போஸ்ட் பார்த்திங்கன்னா 2 டெலிஷியஸான ரெசிபிங்க. சிக்கன் கராகே, பாஸ்க் சீஸ் கேக். இது வந்து பேர்ன்ட் சீஸ் கேக். இந்த 2 ரெசிபி தான் அப்டேட் பண்ணேன். லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். ஸோ பிளாக் ஒர்க் வந்து முடித்தாச்சு. இப்போ நம்ம வந்து குக்கிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாட்டர்டே, பட் ஸ்டில் ஸ்கூல் இருக்குது. ஸோ அது வந்து ஆக்சுவலி நான் இந்த வீக்கெண்டை வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் கடைசி ஸ்கூல் இந்த சாட்டர்டே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த வீக்கெண்ட் வந்து செம்ம டயருங்க. லைக் ஒவ்வொரு வீக்கும் நான் இப்படி தான் சொல்லுவேன், பட் இந்த வீக் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டயரிங்காக இருந்துச்சு. அதனால நான் இந்த வீக்கெண்டை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் சாட்டர்டே வந்து மகாமகிக்கு எக்ஸாம். ஸோ ஸ்கூல் இருக்குது இன்றைக்கி சாட்டர்டே. அதனால் சரி இன்றைக்கி ஒரு நாள் நம்ம புஷ் பண்ணி நம்ம வந்து முடிச்சிட்டோன்னா சண்டே வந்து ஃபுல் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின் இருக்கேன். இன்றைக்கி லன்ச்சுக்கு வந்து நான் சிம்பிளாட்டு சப்பாத்தியும் வெங்காயம் தக்காளி போட்டு குருமா தான் வைக்க போகிறேன். குருமா இல்லை, ஒரு கிரேவி, சிம்பிள் கிரேவி இருக்குல்ல, அதுதான். அதுக்கப்புறம் அந்த சப்பாத்தியும் கிரேவியும் தான் இன்றைக்கி லன்ச்சுக்கும் எங்களுக்குமே பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் மொத்தமாக நான் வந்து சப்பாத்தி டோ வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் பிசைஞ்சிட போகிறேன். ஸோ பல்காக நம்ம வந்து சப்பாத்தி டோ பிசையும் போது நான் முக்கால்வாசி குழந்தைங்களுக்கு மட்டும் பண்ணுறேன்னா ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ண மாட்டேன். பட் இப்போ வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ணுறதுனால இதில் ஈஸியாக நம்ம பிசைஞ்சிடலாம். ஸோ எப்போவுமே சப்பாத்தி பிசையும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே மாவு பிசைஞ்சு வச்சுருவேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் இது இருக்கும்போது நமக்கு டக்குன்னு ஒரு 2 சப்பாத்தி போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா மாவு ரெடியாக இருக்கும். அதனால் எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிசைஞ்சு வச்சுருவேன். ஓகே, நிமிஷத்தில் நம்மளோட ஆட்டா டோ பாருங்கள், சூப்பராக பிசைஞ்சாச்சு. ஸோ டோ ரெடி ஆனதுக்கப்புறம் நான் இந்த பவுல்லையே வந்து அதை அப்படி மூடி வச்சுருவேன். அது கொஞ்சம் ரெஸ்ட் ஆகட்டும். கன்சிஸ்டன்சி பாருங்கள், சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நல்ல ப்ராப்பரான ஒரு டெக்ஸ்டரில் வந்திருக்கு. எங்கள் அம்மா வந்து சின்ன பிள்ளையில் மாவு பிசையும் போது எப்போ பாரு இதை எப்படி மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி பீட் பண்ணுவாள். ஏன்னே எனக்கு தெரில. பாருங்க, கேமராவே கீழே தள்ளிடுச்சு. எப்போவுமே இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாள். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை நம்ம மூடி போட்டு இது ரெஸ்ட் ஆகட்டும். ஓகே, ஸோ குட் மார்னிங். வெளியே வந்து இப்படி ஃப்ரெஷ் ஏரை சுவாசிக்கிறதே நல்லாயிருக்கு. செம்ம கூலாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், திருப்பி வந்து கொஞ்சம் பிளான்ட்ஸ் வந்து நட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது எவ்வளோ நாளைக்கு போகுதுன்னு பார்ப்போம். நான் வந்து லாஸ்ட் டைம் இந்த லெமன் கிராஸ் வந்து ஒரு ரெசிபி பண்ணும்போது ட்ரைடு லெமன் கிராஸ் யூஸ் பண்ணேன். அப்போ சொல்லியிருந்தேன், இங்கே வந்து என்கிட்ட ஃப்ரெஷ் இல்லை அப்படின்னு. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பிளான்ட் வாங்கி வைங்க சூப்பராக வரும் அப்படின்னு. அதனால் அன்றைக்கி இவருக்கு நிறைய பட்டர்ஃப்ளை போகுது. இங்கே நிறைய பட்டர்ஃப்ளை வரும். அன்றைக்கி வந்து கடைக்கு போயிருக்கும்போது லெமன் கிராஸ் இருந்துச்சா, அதனால் அதை வாங்கி நட்டு வச்சுருக்கேன். ஸோ லெமன் கிராஸ்க்கு ஏதாவது ஸ்பெஷலாக பராமரிக்கணுமான்னு சொல்லுங்கள்.
நான் சும்மா நட்டு மட்டும் வச்சேன். அதுக்கப்புறம் இந்த சில தொட்டியில் வெந்தயம் கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கேன், வருதான்னு தெரியல. அதுதான் வந்து ரம்ப இலை. ஸோ நான் வந்து இங்கே ஃப்ரெண்டில் வந்து கொஞ்சம் ஹர்ப்ஸ் மட்டும் வைக்க போகிறேன். பேசிலு, தாய் பேசில்லாம் அழகாக வளர்ந்துச்சு. பராமரிக்காமல் இருந்ததுனால இதாகிடுச்சு. அதனால் தாய் பேசிலும் ரெகுலர் பேசில்லாம் வாங்கி இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் நான் வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஹர்ப்ஸ் மட்டும் போட போகிறேன். ஸோ லெமன் கிராஸ் இருக்கா, அதில் வெந்தயக்கீரை போட்டிருக்கேன், இதில் கொத்தமல்லி கீரை போட்டிருக்கேன். இந்த 2 தொட்டியில் ஒன்று தாய் பேசில், ஒன்று ரெகுலர் பேசில், அது வைக்க போகிறேன். இதுதான் வந்து ரம்ப இலை, இந்த பிரியாணி லீஃப்னு சொல்லுவோம்ல, இது வந்து பேண்டன் லீஃப்னு, அதை இங்கே வச்சுருக்கேன். ஸோ எனக்கு குக்கிங்க்கு தேவைப்படுறத மட்டும் இங்கே வச்சோன்னா டக்குன்னு பறைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு. மற்றபடி நான் பெருசாக எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஏன்னா வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா எப்போ பிஸி ஆகும்னே தெரியாதா, அதனால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிம்பிளான வெங்காயம் தக்காளி கிரேவி, பேசிக் கிரேவி தான். ஸோ ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நான் வந்து கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் சோம்பு கூட போடலாம். சோம்பு தாளிச்சிக்கோங்க, இல்லாட்டி ஜீரகம் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை தாளிச்சிக்கோங்க. இப்போ இதில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இதில் அளவு பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு 4 தக்காளி கிட்ட எடுத்துக்கலாம், டபுள் த அமௌண்ட். ஸோ இப்போ இதுலேயே ஒரு 4 பச்சை மிளகா லேசாக கீறிட்டு போட்டிருக்கேன், முழுக்காகம் போட்டிருக்கேன். ஏன்னா இதில் சில்லி பவுடரும் போடுவோமா, அதனால் எனக்கு இதோட காரம் வந்து ரொம்ப தேவையில்லை, எனக்கு அதோட ஃப்ளேவர் தான் வேணும். அதனால் 4 பச்சை மிளகா முழுசாக போட்டிருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்க போகிறோம். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் வெங்காயம் வதக்கிற ஹேக்கு. கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா வெங்காயம் வந்து ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். நான் என்ன பண்ணுவேன்னா உப்பு போட்டுட்டு மூடி வச்சுப்பேன். ஸோ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி வச்சுட்டு அடுப்பை கொஞ்சம் குறைச்சி ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா வெங்காயம் சூப்பராக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்மளோட ஆனியன் வந்து எவ்வளவு சூப்பராக குக் ஆகிருக்குன்னு. ஜஸ்ட் 2-3 மினிட்ஸ்லேயே இந்த அழகான ஒரு கலர் அண்ட் சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். இந்த பவுலில் நான் வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு. ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு 4-5 பல்லு பூண்டும் சதைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு நல்ல வாசனை போக, அந்த ஒரு பச்சை ஸ்மெல் இருக்கும்ல, அது போகும். ஸோ இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, நான் சொன்ன மாதிரி 2 வெங்காயம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு டபுள் தக்காளி ஆட் பண்ணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ அதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமாட்டு ஒரு மூடி போட்டு அகெயின் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து இது குக் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த டைமில் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிற ப்ராடக்ட் வந்து ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் லிட்ரலி 5 இயர்ஸாக ஒரு பிராண்ட் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அது வந்து த டிவைன் ஃபுட்ஸ் தான். ஸோ அவங்க நியூ ஆட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பனானா பவுடர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஏத்தங்காய் மாவு வச்சு பண்ணுறது. ஸோ இந்த பனானா பவுடரை நீங்கள் குழந்தைங்களுக்கும் சரி கிட்ஸுக்கும் சரி போரிட்ஜ் மாதிரி காய்ச்சி கொடுக்கலாம், இல்லாட்டி மில்க் ஷேக்கில் போடலாம். நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் ஷேர் பண்ணியிருக்கேன், மில்க் ஷேக் எப்படி பண்ணுறது, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுற மில்க் ஷேக். இல்லாட்டி நீங்கள் தோசையோ சப்பாத்தி மாவு வரும்போதோ அதுலேயோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அவங்களோட நியூலி லான்ச்டு ப்ராடக்ட்ஸ் பனானா பவுடர். அடுத்து நான் ஒரு டர்மரிக் பவுடர், அப்பார்ட் ஃப்ரம் ஹோம்மேட் நம்ம வீட்டில் திரிக்கிற பவுடரை தள்ளி ஒரு டர்மரிக் பவுடரை ட்ரஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது டிவைன் ஃபுட்ஸோட டர்மரிக் பவுடர் தான். நான் எப்போவுமே அதுதான் யூஸ் பண்ணுவேன், எப்போவுமே. ஸ்டில் அதோட ஃப்ரேக்ரன்ஸும் சரி, எனக்கு தெரியும் ஆக்சுவலி இது வந்து எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு.
அண்ட் எனக்கு பிடிச்ச அவங்களோட ப்ராடக்ட்ஸில் பிடிச்ச இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹனி. ஸோ இந்த ஹனி வந்து ஒரு ஜார் நான் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கி வச்சுப்பேன். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுறதுக்கு ஹனி ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதெல்லாத்தையுமே சொல்லிவிட்டு இன்னொரு ஹாப்பி நியூஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி என்னை இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இவங்களோட பனானா பவுடரை வச்சு ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக் ரெசிபி வந்து செஞ்சு போட்டிருந்தேன். அந்த வீடியோவை வந்து விக்னேஷ் சிவன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் நயன்தாரா ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஸ்டோரியில். ஸோ அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் ஸ்டில் அவங்க வந்து டிவைன் ஃபுட்ஸோட பார்ட்னர் தான். ஸ்டில் அவங்க வந்து என்னோட போஸ்ட்டை வந்து அவங்களோட ஸ்டோரியில் விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா ஷேர் பண்ணது வந்து எனக்கு ஒரு ஹாப்பி மெமரபிளான ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஆல்ரெடி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டிவைன் ஃபுட்ஸோட ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், என்னோட கோடும் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ பேக் டு குக்கிங் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ தக்காளி நல்ல கொலைய வந்துருச்சுட்டாங்க. அப்போ நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இதில் மொத்தம் 3 நம்ம பேசிக் ஸ்பைசஸ் தான். தேவைக்கு காரத்துக்கு தக்கன சில்லி பவுடர், அடுத்து கொத்தமல்லி பொடி, அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் வந்து கரம் மசாலா பவுடர். ஸோ இது எங்களோட ஹோம்மேட் கரம் மசாலா பவுடர். உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது, ஆர்டர் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற கடை கரம் மசாலா பவுடரை தாண்டி இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறீங்கன்னா இது 1/4 டீஸ்பூன் போதும். அந்தளவுக்கு ஸ்ட்ராங், நல்ல ஒரு ரோஸ்டட் ஸ்பைஸ் பிளெண்டு. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகணும். இந்த வரேன்டா. ஸோ அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் குக் ஆகட்டும். ஸோ இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த டைமில் நீங்கள் உப்பு ஏதாவது போடணுன்னா கூட நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு ஃபுல் பாயில் வரட்டும், மூடி வச்சிடலாம். இதுடா முக்கபுரம் அது மாதிரி சரி. என்ன இருந்தாலும் அப்போ பிங்க் போட மாட்டேன், அப்படிதானே மகா? பிங்க் கலர் ட்ரெஸ்ஸே போட மாட்டேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்மளோட டொமேட்டோ கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் ஆட் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கா. ஸோ கடலை மாவு ஒரு டீஸ்பூனை வந்து தண்ணியில் ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். அது வந்து எதுக்குன்னா இந்த கிரேவிக்கு வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும், கொழுப்பு. அதுக்கு அடுத்து வந்து ஒரு பிஞ்ச் வந்து சுகர். ஸோ உங்களுக்கு தெரியும், நான் எப்போவுமே வந்து இந்த டொமேட்டோ பேஸ் பண்ண கிரேவியில் வந்து எப்போவுமே சுகர் ஆட் பண்ணுவேன். ஸோ இந்த ரெண்டும் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சோன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கீரை போட்டு இறக்கிட்டிங்கன்னா டொமேட்டோ கிரேவி ரெடி. ஸோ எனக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வந்து பசங்களுக்கு பப்பாயா தான் வைக்கிறேன். ஓகே, ஸோ நல்ல ரைப்பான பப்பாயா பேக் பண்ணியாச்சு. 4 பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட டொமேட்டோ கிரேவி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. தண்ணியாக இல்லாமல் லேசாக ஒரு திக்னஸ் வரும். அதிகமாக ஊற்றுனீங்கன்னா ரொம்ப திக்காகிடும். ஸோ இது கரெக்டான அளவு. ஓகே, ஸோ எல்லாரும் பேக் பண்ணி குட்டீஸை வந்து ஸ்கூலுக்கு விட போயிட்டுருக்கோம். மஹாக்கும் மஹிக்கும் இன்னைக்கு யூனிட் டெஸ்ட். மஹா, ஆமாம், கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லு. நல்லா பண்ணா மஹா. அந்த கொஸ்டினை மஹிட்ட கேள. இந்த இல்ல இன்னொன்னு அந்த எல்லில எப்படி எல்லாம் கூறுவார்கள்? கூப்பிடும், அழைப்பார்கள். எல்லாரும் படிச்சாச்சு. எலில் மா, எலில் கண்ணு, எலில் ராசா, அண்ணா, எலில் தம்பி, கேட்டது எலிலா, எலிலா என்ன அரைக்கிறார்கள். சூப்பர். அடுத்து யாருடன் பாடல்கள் பாடுவார்? ஈஸியஸ்ட் ஒன் இந்த வேர்ல்ட். எலில் பாட்டியுடன் சேர்ந்து பாடல்கள் பாடுவான். யாரும் உங்களுக்கு சப்பாத்தி ரேப் தான். நான் வந்து ஆடியோட யூனி ரேப்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இதில் நம்ம ரேப் பண்ணும்போது சப்பாத்தி வந்து இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பரில் எதுலையா ரேப் பண்ணி வச்சிங்கன்னா ட்ரை ஆகாது உங்களோட ரேப்பு. அது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து வசதியாக இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா பேக்டு சிக்கனில் வந்து நம்ம மசாலா எல்லாம் போட்டு நான் வந்து ஏர் ஃப்ரையரில் வச்சு குக் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக மைனேஸும் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப்பும் மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஹர்ப்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு. ஸோ அதை உள்ளே வச்சு இன்றைக்கி வந்து எனக்கு ஆக்சுவலி லன்ச் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. அதனால இன்றைக்கி குயிக் லன்ச்சு. ஸோ இதை இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா மேலே ட்ரை ஆகிடும். அதுக்கு தான் நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரேப்பரில் கவர் பண்ணி வைப்பேன். நல்லா டைட்டாக ரேப் பண்ணிடலாம். ஐயோ, குக்கும்பர் வைக்க மறந்துட்டேனே. நம்மளோட ஃபில்லிங்கை வச்சுட்டு குக்கும்பர்ஸ் வச்சிடலாம். அதுக்கப்புறம் டைட்டாக ரோல் பண்ணி அவ்வளோதான்.